வங்கக்கடலில் நாளை மறுநாள் உருவாகும் மோன்தா புயல் தீவிர புயலாக வலுப்பெற வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்ரீதர் இணைகிறார். விவரங்கள் ஸ்ரீதர். தமிழ்குமரன், தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நேற்று காலை உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி படிப்படியாக இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்திருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் திங்கட்கிழமை அதிகாலை புயலாகவும் வங்கக்கடலில் வலுப்பெற வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இந்த புயல் ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி நகர இருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் இன்று காலை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்த சூழலில் தற்பொழுது வங்கக்கடலில் உருவாகக்கூடிய இந்த புயல் மேலும் வலுவடைந்து தீவிர புயலாக மாறக்கூடும் என்ற ஒரு அறிவிப்பை இந்திய வானிலை ஆய்வு மையம் தற்போது வெளியிட்டிருக்கிறது. இந்த புயலானது ஆந்திராவில் கரையை கடக்கக்கூடும் என்ற ஒரு அறிவிப்பும் இருக்கிறது. சரியாக எந்த இடத்தில் இந்த புயல் கரையை கடக்க உள்ளது, கரையை கடக்கும் பொழுது அதன் தீவிரத்தன்மை எந்தவாறு இருக்கும் என்பது போன்ற கணிப்புகளை தற்போது இன்னும் வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. தொடர்ச்சியாக இந்த வானிலை நகர்வுகளை தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும் அதனுடைய தீவிரத்தன்மை, நகரும் பாதை ஆகியவற்றை கண்காணித்து எந்த பாதையில் பயணிக்கிறது, எங்கு கரையை கடக்க உள்ளது, கரையை கடக்கும் பொழுது அதன் தீவிரத்தன்மை புயலாக இருக்குமா அல்லது தீவிர புயலாக கரையை கடக்கக்கூடுமா என்பது குறித்த தகவல்களை அடுத்தடுத்த செய்தி குறிப்புகளில் வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கும்.